ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய இறுதி வாரங்களை எட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இறை வாசகங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய நாளை குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஆண்டவருடைய நாள் என்று பார்க்கிற பொழுது அது இரண்டு கோணங்களிலே பார்க்கப்படுகிறது. ஒன்று, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை இது சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு புறம், இது உலகினுடைய முடிவை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஆண்டவருடைய நாள் எப்படியாக இருக்கும், இந்த உலகினுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை விவிலிய பின்னணியானது இந்த வார வாசகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வாரத்தினுடைய மைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள். எந்நேரமும் ஆண்டவருடைய நாளை சந்திப்பதற்கும் ஆண்டவரை சந்திப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது தானியேல் புத்தகத்தில் இருந்து இன்றைய முதல் வாசகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே தானியேல் புத்தகம் மட்டும்தான் மானிட மகனுடைய வருகையை பற்றியும் உலகத்தினுடைய முடிவு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றியும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் முழுவதுமே பலவிதமான காட்சிகளையும் அடையாளங்களையும் இது சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கிற பொழுது மானிட மகனுடைய இரண்டாவது வருகை எவ்வாறாக இருக்கும் என்பதை இன்றைய நாளிலே நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். 4 அருமடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முன் பகுதியை நாம் பார்க்கிற பொழுது எருசலேமினுடைய அழிவை குறித்து இயேசு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இறையியலாளர்கள் இதனை 2 கோணங்களிலே பார்க்கிறார்கள். ஒருவேளை இயேசு எருசலேமின் அழிவை மட்டுமே அவர் சுட்டிக்காட்டி இருக்கலாம் என்று சொல்லியும், மற்றொரு புறம் அதை தொடர்ந்து உலகினுடைய முடிவு எவ்வாறாக இருக்கும், அதன் அடையாளங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதையும் இயேசு நற்செய்தியிலே வெளிப்படுத்துகிறார். சீடர்கள் தாமே இயேசுவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி நிகழும், இதற்கான அடையாளங்கள் ஏதேனும் உண்டா என்று கேட்கிற பொழுது 4 அடையாளங்கள் இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கப்படுகிறது. ஒன்று, துன்ப காலம், the time of tribulation என்று சொல்லுவோம். இரண்டாவதாக, கோள்களிலும் சூரியன், நிலா, விண்மீன்கள் இவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சுட்டிக்காட்டப்படுகிறது. மூன்றாவதாக, வான தூதர்களுடைய வருகையானது சுட்டிக்காட்டப்படுகிறது. நான்காவதாக, மானிட மகன் மேகங்களின் மீது அவர் வருவார் என்று 4 அடையாளங்கள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரியமானவர்களை, சற்று இந்த 4 அடையாளங்களையும் ஆழமாக சிந்திக்கிற பொழுது முதலிலே நமக்கு கொடுக்கப்படுவது the time of tribulation, வேதனையினுடைய காலம். விவிலியம் இதை எவ்வாறு சுட்டி காட்டுகிறது பார்க்கிறது என்று பார்க்கிற பொழுது 2 தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்திலே 2வது அதிகாரம் 3வது இறைவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: உலகின் முடிவிற்கு முன்பாக நம்பிக்கையிலே தளர்வுகள் ஏற்படும். விசுவாச வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ நம்பிக்கையிலே தளர்வுகள் ஏற்படும். மக்கள் விசுவாசத்தினின்று பிறண்டு போகக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் என்று முதல் அடையாளத்தை கொடுக்கிறது. இரண்டாவது, மத்தேயு எழுதிய நற்செய்தி 24:24 பார்க்கிறோம். போலி இறை வாக்கினர்கள் தோன்றுவார்கள். நான் தான் கிறிஸ்து, உலகை மீட்குவதற்காக 2வது முறை வருகிறேன் என்று சொல்லி கிறிஸ்து என பல தோன்றுவார்கள், அந்தி கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறை வசனங்களும், திருவெளிப்பாட்டு புத்தகம் 13வது அதிகாரம் 7வது இறை வசனமும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் நிகழும், கிறிஸ்தவர்கள் வேத கலாபனைக்கு உட்படுவார்கள் என்கின்ற அடையாளத்தை கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 11வது இறை வசனமும், திருவெளிப்பாடு புத்தகம் 6:11 முதல் 14 வரை உள்ள இறை வசனங்கள் இயற்கை பேரிடர்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வசனங்கள் மனித நன்னெறிகளிலே மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை நெறிகளிலே மாற்றங்கள் ஏற்படும். சுயநலம், வன்மம், பொறாமை, காழ்ப்புணர்வு என்று சொல்லி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே
பிளவுபடுவான், மாறுபடுவான் என்கின்ற அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள இறை வசனங்கள் போர்களும் பஞ்சமும் நாட்டிலே உருவாகும் என சொல்லி டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன், வேதனையின் காலத்தை குறித்து நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 2வது அடையாளமாக இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடியது இயற்கை சூழல்களிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இறைமகன் மிக விரைவாக நம்மை சந்திக்க வர இருக்கிறார். எனவே நாம் மனம் மாற வேண்டும். நீங்கள் மனம் மாறி தூய வாழ்வுக்கு, நன்னெறி வாழ்வுக்கு நீங்கள் கடந்து வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வதாக வானதூதர்களுடைய வருகையானது சுட்டி காட்டப்படுகிறது. இது எதை சுட்டி காட்டுகிறது? நீதிமான்கள் ஆண்டவரோடும் தீயவர்கள் அணையாத நெருப்புக்குள்ளும் தள்ளப்படுவார்கள் என்பதையும், இந்த வானதூதர்கள் 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர் முன்னிலையிலே ஒன்றாக கூட்டி சேர்ப்பார்கள் என்பதையும் இது நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. 4வதாக மானிட மகனுடைய வருகையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேகங்களின் மீது அவர் மீண்டும் இறங்கி வருகிறது. நம் அனைவரையுமே நடுத்தீர்க்க அவர் வருவார். நல்லோரையும் தீயோரையும் 2ஆக பிரித்து அவர் நடுவர் இருக்கையிலே அமர்ந்து இறுதி தீர்ப்பினை வழங்குவார் என்று இந்த 4 அடையாளங்களும் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, உலகின் முடிவை குறித்தும் ஆண்டவருடைய இறுதி நாளை குறித்தும் இந்த வாசகங்கள் நமக்கு ஒரு தெளிவினை கொடுக்கக்கூடிய சூழலிலே ஒரு அழைப்பினையும் கொடுக்கிறது. இந்த ஆண்டவரை நாம் தகுதியுள்ள உள்ளத்தோடு தூய மனிதர்களாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா? நற்செய்தியினுடைய இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாளும் இறுதி முடிவும் எந்நேரத்தில் நிகழும் என்று எவருக்குமே தெரியாது. இறையியலாளர்கள் சொல்லுகிறார், அந்த டைம் ஆஃப் அன்னோன் என்று சொல்லுகிறார்கள். இது யாருக்குமே தெரியாது. நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தந்தை ஒருவரை தவிர அந்த நாள் எவருக்குமே தெரியாது. வானதூதர்களுக்கோ ஏன் மானிட மகனுக்கோ அந்த நாள் தெரியாது என்று சுட்டி காட்டப்படுகிறது. டைம் ஆஃப் அன்னோன் நமக்கு எதை சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய மஞ்சிய சிந்தனையாக குறிப்பிட்டோம். தயாராகிறங்கள், ஆயத்தமாக இருங்கள். எந்நேரம் அந்த நாள் வரும் என்பது நமக்கு தெரியாது. தூயவர்களாக, நன்னெறி கொண்ட மக்களாக எப்பொழுதும் அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆண்டவர் வரக்கூடிய நேரத்திலே அவரை எதிர்கொண்டு அவருக்குரிய மக்களாக அவரோடு கூட இணைந்திருக்க அருளை வேண்டி இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.